கௌதம், நீங்க கொஞ்சம் லைக் இந்த மாஸ் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அண்ட் சம் ஆஃப் தெம் லுக் லைக் இப்போ முன்னாடி வந்துட்டு தேர் யூஸ் டு பி அ கால்குலேஷன். நான் வந்து இந்த படம் வந்து பி சென்டருக்குள்ள நல்லா போகணும், சி யூனோ தட் திங். பட் போக போக அந்த டிவிஷன்ஸ்லாம் கொஞ்சம் they're not there anymore, the A, B, C center and all that. So when you do something like Muthuramalingam or something like that, what is the calculation? This is not about the movie itself, but when you hear the story, like ar solra mari oora kaapatra story or whatever it is, what is your, like, do you say let's try this, that the attitude illa what is it? So Muthuramalingam was it's an old story that I actually regretted quite a bit. அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆன் மை பார்ட். அண்ட் இட் வாஸ் அ லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால அந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபெயிலியர்ஸ் ஆஃப் மை லைஃப் அண்ட் மை கரியர், மை ஃபில்மோகிராஃபி. அப்பார்ட் ஃப்ரம் தட், அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் சம்திங் தட் ஐ டன் லைக் தட், அது அந்த ஜானரே அவாய்ட் பண்ணிட்டேன். ஐ டிசைடட் வேறு இதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி. ஸோ ஐ வெண்ட் ஆன் டு ரங்கூன், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் அதர் திங்ஸ். இந்த மாதிரி I've made a lot of wrong choices in my life, and now I'm trying to mold it into something different. So at one point I decided, okay, இந்த மாதிரி மாஸ் படம்லாம் let me try one more in a more capable hands who's handled இந்த மாதிரி ஒரு projects before னு சொல்லி முத்தையா சார் கிட்ட தேவராட்டம் பண்ணேன். And I think அதில் ஒரு அளவுக்கு he's managed quite a big impact down in the C center and B center audiences, because we had a good reception adla. But adukaprom அந்த ஒரு பயம் இன்னும் இருக்கு to do mass roles for me or எது இருந்தாலும். I've always valued myself more of an actor and a performer more than mass masala la. So for me personally, I don't connect with that over like that power and adicha and parakradhu adala. It doesn't connect with me too much, though it's fun. It's definitely fun to do it once in a way, but continuously apdi pannuma, I doubt it. Enakku I prefer more realistic stories or something complete fantasy driven. அந்த மாதிரி போனா I would be more comfortable with that. இதுல ஒரு அந்த மாதிரி பண்ண வைக்கலையா, லைக் அடிச்சா பறக்கிறதெல்லாம்? சார் அது எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும் இல்லை சார், எனக்கு அப்படி யோசனை வராது சார். ஸோ லைக் ஹவ் ஆர்யா சார் மென்ஷன் பிஃபோர், நம்மளால் எது ரிலேட் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம பண்ணணும். லைக் வென் ஹீ சூசஸ் அ கேரக்டர், ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் தட் ரிலேட்டபிலிட்டி. அது இஃப் ஐ சி மை செல்ஃப் இன் தட் ரோல், ஐ வில் டூ தட்னு சொல்கிற மாதிரி, when I am writing something, I need to see myself at least one part of it in that. If I don't relate to that subject at all, I don't venture into it at all. Are you saying that when I write a spy story, because நம்ம எல்லாருக்குள்ளேயும் we have different personalities, like psyches or whatever it is, like, so we may not technically be something but an adventurous person or something like that, but ஒரு imagination இருக்கும். Yeah. So you're saying and the part of your imagination gets activated. Correct. Okay. Yes, so sir. But there are certain other things where and உங்க imagination அங்க போகவே போகாது. ஸோ எனக்கு சில விஷயங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பிடிக்கும். அதாவது கம்ப்ளீட் கமர்ஷியல்ஸ், அவுட் அண்ட் அவுட் மாசி ஃபிலிம்ஸ், இப்போ ஹரிசார் படங்கள், அதெல்லாம் அது சிங்கம்லாம் பார்க்கும்போது வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்றது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும். பட் வில் ஐ பி ஏபிள் டு ரைட் சம்திங் லைக் தட்? நோ. அது நம்மளுக்கு அது அந்த வராதுன்னா அது அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது பெட்டர். எது நம்மளுக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட்டோ அது ஃபோக்கஸ் பண்ணி அது எழுதுறது தான் பிடிக்கும் சார். ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் எக்ஸை பற்றி, அதாவது திஸ் இஸ் இன் அ ரியலிஸ்டிக் ஜோன் அப்படின்ட்டு. பட் அட் த சேம் டைம் யூஆர் சேயிங் தட் இட்ஸ் ஆல்சோ கொஞ்சம் ஃபேண்டசி, பிகாஸ் கமர்ஷியல் படம், வணிக ரீதியாக அதெல்லாம் சொன்னீங்க. ஸோ வாட் இஸ் ரியலிஸ்டிக் அபவுட் திஸ் ஃபிலிம்? What is realistic is the fact, இப்போ கௌதம் answered this before, இது ஒரு உண்மை சம்பவத்தை அப்படியே எடுக்கலை. ஓகே, உண்மை சம்பவங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கும். ஸோ ஏழு சம்பவங்கள் இருக்குது இந்த படத்தில். பார்த்தீங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ் அது இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அந்த 7 இன்சிடென்ட்ஸையும் இந்த ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே எழுதி கோர்வையாக வச்சுருக்கோம். ஸோ இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ரியல் இவெண்ட்ஸ், பட் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட்லி ரியலிஸ்டிக், கம்ப்ளீட்லி ஒரு பயோகிராஃபி மாதிரி ஒரு ஸ்பையோட லைஃப் எடுத்து அப்படியே காமிக்கல.
ஸோ அவங்க பண்ண சில ஆக்டிவிட்டீஸ், அவங்க பண்ண சில விஷயங்கள் ஒரு சினிமாவாக எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ரியல் இன்சிடென்ட்ஸை வச்சு ஒரு சினிமேட்டிக் ஜேர்னியை பில்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸிங் அவர் வந்து சும்மா வீட்டை விட்டு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, தட் இஸ் அவர் வந்து அந்த அட்டாக் வரும்போது அவர் ஜஸ்ட் ஒய்ஃபோட கிளம்பிட்டாருன்ட்டு. இப்போ அது சினிமாவுக்கு எழுதும்போது he jumped over a wall அந்த மாதிரி ஒரு எக்ஸாஜரேஷன். there will be some exaggeration, some cinematic liberty that you take. இப்போ வந்து நான் அப்போ சொன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க வந்து ரா ஏஜென்ட்ன்ற விஷயம் அந்த ஒய்ஃபுக்கு தெரியவே தெரியல. ஃபார் so many years they lived together. ஒரு டேஞ்சர் வரும்போது தான் அது தெரிஞ்சது. இப்போ அந்த படமாக்கும்போது அதே அப்படியே எடுத்து வைக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு கட்டணம், நீ ரா ஏஜெண்டா அப்படின்னு ஒரு லுக் கொடுத்துட்டு அங்கே ஒரு ஆர்ஆர்லாம் போட்டு ரியாக்ஷன் ஓடிஎஸ் அது வந்து உனக்கு அப்புறமா சொல்றாங்க, அது வேற கதை, நீ இப்போ பார்ட் 2. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா அதை அப்படியே அடாப்ட் பண்ணி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் மாதிரி வச்சுட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாத மாதிரி கதையில் வந்து இந்த கதையில் வந்து அப்படி வரும். ஸோ ஒரு பாயிண்ட்ல தான் ஹீ இஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிவீல் டு த கேர்ள் அஸ் டு ஹூ ஹீ இஸ். அந்த மாதிரி ஸோ ரியல் லைஃப்ல நடந்த விஷயத்த தூக்கி ஒரு சினிமேட்டிக் ஜேர்னியில் வைக்கும்போது அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ரியல் இன்சிடெண்ட்டை அப்படியே தூக்கி வேற ஒரு கோணத்தில் வைப்போம். ஸோ அப்படி தான் வச்சுருக்கோம்.